என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 8ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சமாதானமான பிரிவு. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 31:43 முதல் 55 வரை. சமாதானமான பிரிவு. தேவனே, உனக்கும் எனக்கும் சாட்சி. ஆதியாகமம் 31:50. லாபான் யாக்கோபு ஆகிய இருவரது கோபங்களும் வார்த்தைகளாக வடிந்த பின் லாபான் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறான். உடன்படிக்கை செய்து கொள்ளும் முன் கற்களை குவியலாக சேர்க்கிறார்கள். ஒரு கல்லை தூணாக நிறுத்துகிறார்கள். அந்த கற்குவியலின் மீது அனைவரும் அமர்ந்து உணவருந்துகிறார்கள். அது சமாதானமான பந்தி போலும். ஒருவருக்கொருவர் தீங்கு செய்வதற்காக இருவருமே அந்த குவியலையும் தூணையும் கடந்து செல்லக்கூடாது என்பதுதான் உடன்படிக்கையாகும். மேலும் லேயாள் ராகேலின் தகப்பனாக லாபான் ஒரு நிபந்தனையும் போடுகிறான். யாக்கோபு தன் குமாரத்திகளை துயரப்படுத்தி வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் கர்த்தர் இருவருக்கும் பொதுவாக நடு நின்று கண்காணிக்க கடவர் என்கிறான். இது ஒரு தகப்பனின் உண்மையான ஆதங்கம். எப்படிப்பட்ட கணவனும் இப்படி மனைவியருக்கு துரோகம் செய்து விடுவது உண்டு. அப்படி ஆகிவிடக்கூடாதே என்று கண்காணிப்பது பெற்றோரின் அன்பு. யாக்கோபும் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பகை மறைந்தது. ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்ற உறுதி பிறந்தது. குடும்பங்களுக்குள் இத்தகையதான பிரச்சனைகளும் பிளவுகளும் வர வாய்ப்பு உண்டு. அச்சமயங்களில் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி பிரிந்து நின்று பகை பாராட்டி சண்டையிடுவது சரியானதன்று. முடிந்தவரை பேசி தீர்த்து சமாதானமாய் சேர்ந்து விருந்தருந்தி மனநிறைவோடு பிரிந்து செல்வது நன்று. ஆனால் அநேக குடும்பங்களில் சிறு பிரச்சனைகளையும் பேசி பேசி ஊதி ஊதி பெரிதாக்கி பகை உண்டாக்குகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களுடன் உரியவாறு பேசினால் ஒருவரையொருவர் புரிந்து பிரச்சனை கரைந்து போய்விடும். இதை தவிர்த்து மற்றவர்களிடம் பேசும்போது பிரச்சனைக்கு கண் மூக்கு வைத்து அது பெரிதாகிவிடும். பிரச்சனையை பேசி தீர்த்த பின் இனி என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும் முடிவு செய்து ஒருவருக்கொருவர் உடன்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளின் வழியும் வாழ்க்கையும் நல்லதாக அமைந்தால் நல்லது. நமக்குள் பகை வளர்ந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் மகிமைக்கும் நமது நற்சாட்சிக்கும் இழுக்கு உண்டாகும். கிறிஸ்தவ வாழ்வில் சமாதானமும் ஒற்றுமையும் அதிமுக்கியமானவை. அதை காத்து கொள்ள விட்டு கொடுக்க வேண்டும். பேசி தீர்க்க வேண்டும். மறந்துவிடவும் வேண்டும். சமாதானமான வாழ்வில்தான் முழு மகிழ்ச்சியும் உண்டு. சமாதானமான வாழ்வில்தான் முழு மகிழ்ச்சியும் உண்டு. ஜெபம். சமாதான பிரபுவே, எங்கள் சண்டைகளை தகர்த்து போடும். ஆமேன்.